காமாலையை கண்டுகொள்வோம். மஞ்சள் காமாலை பாதிப்பு இருக்கும். பல பேர் வெறும் உடல் சூடுதான் என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர். இரத்த பரிசோதனை மற்றும் ஸ்கேன் பரிசோதனை மூலம் இதன் தன்மையை கண்டறியலாம். மஞ்சள் காமாலை என்பது கல்லீரலின் செயலிழப்பு, ஹெபடைட்டிஸ் வைரஸ் தாக்கம் அல்லது பித்த நீர் வழித்தடங்களில் ஏற்படும் தடைகள் போன்ற பல காரணங்களால் ஏற்படக்கூடிய ஒன்று. ஹெபடைட்டிஸ் ஏ அல்லது இ வைரஸால் உருவாகும் மஞ்சள் காமாலை முறையான சிகிச்சை எடுத்தால் 1 வாரத்தில் சரியாகிவிடும். சி வைரஸ் என்றால் குறைந்தது 3 மாதங்களாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும். ஹெபடைட்டிஸ் பி வைரஸ் என்றால் 1 வருடத்திற்கு மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் மருத்துவம் தேவைப்படலாம். மது அருந்துவதால் உண்டான காமாலை என்றால் மருத்துவத்தினால் 4 மாதத்தில் இருந்து 6 மாதத்தில் சரியாகிவிடும். கொழுப்பினால் ஏற்பட்ட மஞ்சள் காமாலை என்றால் உடற்பயிற்சி மற்றும் கொழுப்பு குறைந்த உணவுகள் மற்றும் மருத்துவத்தின் மூலம் பாதிப்பை மிகவும் குறைக்க முடியும். கல்லீரல் தன்னை தானே புதுப்பித்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்த உறுப்பு. ஆனாலும் அது பாதிப்பு அடைந்திருக்கும் போது மேலும் அதை சேதம் விளைவிக்கும் எந்த செயலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். மஞ்சள் காமாலையை கண்டுகொள்வோம். முறையான சிகிச்சையால் வென்றிடுவோம். டாக்டர் யுவராஜா குடல், இரைப்பை மற்றும் கல்லீரல் சிறப்பு மருத்துவர், கிருஷ்ணா சிறப்பு மருத்துவமனை, சேலம்.